புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அழகான ஜெபம், அதாவது நம்ம எப்படி இருந்தா, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தா நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்று அவர் இந்த ஒரு ஜெபத்துல சொல்வாரு. அவர் ஜெபிக்கிறார், அமைதியின் கருவியாக என்னை மாற்றும், பகையுள்ள இடத்தில் பாசத்தையும். இப்ப பகை இருக்கு, உங்க குடும்பத்துல பகை இருக்கலாம், உறவுகள்ல பகை இருக்கலாம், உங்க சொந்தங்கள்ல பகை இருக்கலாம். பகையுள்ள இடத்துல பாசத்தை நம்ம விதைப்பவர்களாக இருந்தா ஆண்டவர் கூறுகின்ற சமாதானம் வந்து சேருமா சேராதா? ஆம். அப்ப பகையுள்ள இடத்துல பாசத்தை விதைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பாசமுள்ள இடத்துல பகையை விதைப்போம். நம்ம எதிர்மறையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பகையை விதைக்கிறோமே ஒழிய பாசத்தை விதைப்பதில்லை. அசிசியார் பகையுள்ள இடத்துல பாசத்தை விதைக்கவும், அடுத்து என்ன, மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனவேதனை நிறைய இடத்துல இருக்கு. அப்ப நம்ம மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த மனவேதனையிலிருந்து மீட்பு கிடைக்கும். காயமுள்ள இடத்துல, மனவேதனை உள்ள இடத்துல மன்னிப்பு கொடுக்கணும். சந்தேகம் உள்ள இடத்துல நம்பிக்கையை கொடுக்கணும். நிறைய பேர் சந்தேகத்தோடு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நம்பிக்கையை வளர்த்தோம் என்றால் கடவுளுடைய அமைதி நம்மை வந்து சேரும். இருள் உள்ள இடத்தில் ஒளியை, நாம் துக்கமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போவார். அப்ப நம்ம துக்கம் இருக்கிற, கவலை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியை கொடுத்தோம் என்றால், இருள் நிறைந்த இடத்துல ஒளியை ஏற்றுகின்றோம் என்றால், இருள்னா நம்ம வீட்டுக்கு வெளியில இருளா இருக்கு, அங்க போய் நான் லைட்டு போட்டு விடுறேன், அதல்ல. யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருண்டு இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம ஒளியாக நம்ம இருந்தோம் என்றால், நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த சமாதானம் வந்து நம்மை சென்றடையும். இல்லைன்னா அந்த சமாதானம் திரும்பி போய்விடும். இப்ப திருப்பலியில நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு திருப்பலியிலையும் சமாதானம் கொடுக்கிறோம். இப்ப என்கிட்ட சமாதானம் இருந்தாதான் நான் பிறருக்கு வாழ்த்தும் பொழுது அது அவருக்கு போகும். இல்லைன்னா அது சும்மா அது ஒரு வாழ்த்து, ஒரு சடங்காக மட்டுமே அமைந்து விடும். அப்ப சமாதானம் எனக்குள்ள இருக்கணும். சமாதானம் எனக்குள்ள இருக்கணும்னா அந்த சமாதானத்தை பெறுகின்ற தகுதி எனக்கு இருக்கணும். நம்ம உயரமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அது இல்லை. கடவுளுடைய சமாதானத்தை பெருகணும். நம்ம கனிவுடையவர்களாக இருக்கணும், சண்டை போடாதவர்களாக இருக்கணும், அமைதியை நிலைநாட்டுவர்களாக இருக்கணும், துன்பத்தை தாங்கிக் கொள்ளுவர்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமாதானம் நம்மை வந்து சேரும் என்று ஆண்டவர் சொல்றார்.